கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே பேசுவான். ஹத்தா ஜாஅஹுமுல் மௌத், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், கால ரப்பிர்ஜிஊன், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், மௌத்தாகி விட்டால், மௌத்தாகிய பிறகு அல்லாஹ்வினிடத்திலே அந்த மனிதர் என்ன பேசுவார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். ரூஹ் போயிருச்சு, மௌத்தா போன பிறகு அந்த ரூஹ் அல்லாஹ்வினிடத்திலே பேசுகிறது. அது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். அதாவது நாமெல்லாம் மௌத்தா போயிட்டோம், யாரும் மறுக்க முடியாது, மௌத் எல்லாத்துக்கும் இருக்குது. மௌத்தாகிய பிறகு அந்த ரூஹ் அல்லாஹ்வினிடத்திலே பேசும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிப்பான். ஹத்தா இதா ஜாஅஹுமுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மௌத் வந்து விட்டால், மௌத்தாகிய பிறகு கால, அந்த மௌத்தாலி அந்த ரூஹ் அல்லாஹ்வினிடத்திலே பேசுமா, ரப்பிர்ஜிஊன், ஏ ரப்பே என்ன மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். அப்படி நம்மள மௌத்தா போயிட்டா, மௌத்தான உடனே ஏன் அப்படி இந்த வார்த்தையை சொல்லப்படுதுன்னா, குர்ஆன்ல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், ஒரு மனிதன் மௌத்தான உடனே அவனுக்கு காண்பிக்கப்படும் உன்னுடைய மறுமையினுடைய நிலை என்ன என்று காண்பிக்கப்படும். நீ சொர்க்கவாசியா நரகவாசியா, உன்னுடைய நிலைமைகள் என்ன, நன்மை தீமையினுடைய பட்டியல் எப்படி இருக்கிறது, நீ நல்லவனா நல்லவன் இல்லையா என்பதை ரூஹ் போன பிறகு அல்லாஹ் அதை வெளிச்சம் காட்டி விடுவான். சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, அந்த ரூஹ் எடுக்கும் போதே தெரிஞ்சிருவான். ரூஹ் தொண்டக்குழியில இருந்து சக்கராத்தை எடுக்கும் போதே சில பேருக்கு தெரிஞ்சிரும். அல்லாஹ் வெளிச்சமாக்கி காட்டுவான், உனக்கு சொர்க்கமா நரகமா, உன்னுடைய இதற்கு பிறகு உண்டான நிலை நல்லதாக இருக்குமா இல்ல கெட்டதாக அமையுமா என்று சக்கராத்திலேயே அல்லாஹ் காண்பித்து விடுகிறான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். அதனாலதான் சில பேர் ரூஹ் போகும்போது சில பேர் சிரிச்சுக்கிட்டே ரூஹ் போகும், முகம் பிரகாசமாக இருக்கும், அப்படி ரூஹ் போகும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சில பேர்களுடைய முகம் இருக்கிறது கொடூரமாகவும், கண்கள் எல்லாம் ஒரு பக்கம், வாய் ஒரு பக்கம், மூக்கில் இருக்கிற ஒரு பக்கம், காதுகளிலிருந்து தண்ணீரோ ரத்தமோ, இப்படி எல்லாம் கொடூரமான ரூஹ் பிரிகிற சில பேர்களை நாம் பார்த்து இருக்கிறோம். அப்படி எல்லாம் இல்லாம நம்ம ரூஹ் பிரிகிற அந்த நேரத்துல நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும். நம்ம ரூஹ் பிரிகிற அந்த நேரத்துல ரப்பினுடைய பொருத்தத்தோடு சொர்க்கத்தை பார்த்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைத்தவர்களாக நம்மளுடைய ரூஹ் பிரியணும். நம்மளுடைய நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவிலேயே நம்மளுடைய நாவு நினைந்திருக்கிற அந்த நேரத்தில் நம்ம ரூஹ் போகணும். அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. இது அல்லாத வேற நிலை நமக்கு வந்துடக்கூடாது. நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா. இப்போ ஹத்தா ஜாஅஹுமுல் மௌத், ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால் அதற்கு பிறகு அந்த மனிதன் பேசுவான், கால ரப்பிர்ஜிஊன், ரப்பே நாயனே மறுபடியும் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பு. ஏன் அந்த வார்த்தையை அந்த மனிதன் சொல்லுகிறான் தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், நல்லது எது கெட்டது எது என்று அல்லாஹ் அவனுக்கு காண்பித்து விடுவான். எனக்கு இப்பேற்பட்ட நிலை மறுமையில் ஏற்படுமா என்ற பயத்தில் அந்த அடியான் பேசுவான். கால ரப்பிர்ஜிஊன், ரப்பே மறுபடியும் இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பு. என்ன நான் தொழல, நான் நோன்பு வைக்கல, எந்த விதமான அமலும் நான் சரியா செய்யல ரப்பே. மௌத்தாகிய பிறகு இந்த நிலைமைகள் எல்லாம் பார்த்த பிறகுதான் தெரிகிறது ரப்பே. அதனால மறுபடியும் எனக்கு உலகத்திற்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடு. கால ரப்பிர்ஜிஊன், மௌத்தாகி விட்டேன், மறுபடியும் ஒரு முறை உலகத்திற்கு செல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ரப்பே என்று மௌத்தாக்கள் கேட்பார்கள் அல்லாஹ்வினிடத்தில். அல்லாஹ் ஏன்னு கேட்பானா, ஏன் மறுபடியும் ஒன்னு அனுப்பணும்? அப்ப அந்த மௌத்து சொல்லுமா, அப்ப அந்த ரூஹ் சொல்லுமா, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. அந்த மௌத்து என்ன சொல்லுதோ அது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, ரப்பே இதுவரை விட்ட நல்ல சாலிஹான அமல்கள் எல்லாம் மறுபடியும் போய் செய்யற ரப்பே, எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு. உலகத்துல நீ இருக்கும் போது எதுவுமே நமக்கு விளங்கல்ல, இப்ப கண் கூட எல்லாம் பார்த்த பிறகு அவனுக்கு பயம் வந்துருச்சு, இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் போய் நல்ல அமலை செஞ்சுட்டு வந்துடுறேன் என்று அந்த மௌத்தாகியவன் அல்லாஹ்வினிடத்துல பேசுகிறான். லஅல்லி அஅமல சாலிஹன் ஃபீமா தரக்து, எந்த நல்ல அமல் எல்லாம் ரப்பே நான் விட்டேனோ, தொழுகையை விட்டேனோ, தொழுகையை கரெக்டா வக்தில நான் தொழலையோ, நோன்பு வைக்கலையோ, குர்ஆன் ஓதலையோ, திக்ர்கள் அதிகமா செய்யலையோ, எந்த நல்ல சாலிஹான அமல்கள் ரப்பே நான் செய்யலையோ, அதை மறுபடியும் செய்யறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு அப்படின்னு யார் கேட்பா? நம்ம தான் கேட்போம். ஏன்னா நமக்கு மௌத்து இருக்குது, நாம் கேட்போம், இன்னொரு வாய்ப்பு கொடு ரப்பே. கிடைக்குமா பை? ஒரு தடவை தான் ஒருத்தன் பிறப்பான், ஒரு தடவை தான் அவனுக்கு மௌத்தும். மௌத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கைன்னா அது மறுமையினுடைய வாழ்க்கை தான். மறுபடியும் உலகத்துக்கு வர முடியுமானாலும் வர முடியாது. நிறைய பேர் புல்ட்டா வருவான், ஆமா நான் மீண்டும் ஒரு ஜென்மம் எடுப்பேன், நல்லா எடுப்பேன் மண்ணாங்கட்டி, அவ்வளவுதான், மௌத்தானா மௌத்தானதான், மறுபடியும் இன்னொரு ஜென்மம்லாம் உனக்கு கிடையாது, இன்னொரு ஜென்மம்லாம் கிடையாது. சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, போன ஜென்மத்துல நீ நாயா இருந்த, போன ஜென்மத்துல நீ பாம்பா இருந்த, போன ஜென்மத்துல நீ யானையா இருந்த, அதனாலதான் எல்லாத்தையும் பழி வாங்குற. இப்படி எல்லாம் சில பேர் விட்டா போட்டாலாம் விடுவாங்க. இல்ல, நம்ம ஒரு முறை தான் பிறப்போம், ஒரு முறை தான் மௌத்து, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஹயாத் ஆக்குறான்னா அது மறுமை வாழ்க்கை. மறுபடியும் உலகத்திற்கு நமக்கு சான்ஸ் கிடையாது. சரி, இதற்கு முன்னால நம்ம உலகத்திற்கு வந்திருக்கோம்னா அதுவும் கிடையாது. ஒரு தடவை தான் பிறந்திருக்கோம்,
ஒரு தடவை தான் மவுத்து, அதோட முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை. இப்போ இந்த மவுத்தாக்கள் இன்னொரு சான்ஸ் கேக்குறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் லஅல்லி அஅமல சாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் இப்போதான் தெரியுது நான் எத்தனை சாலிஹான அமல்களை நான் விட்டுட்டேன் ரப்பே, இன்னொரு ஒரு வாய்ப்பை கொடு, நான் உலகத்துல அமல் செய்யணும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, எந்த அமல சாலிஹான அமல அல்லாஹ்வே விரும்புறான்? கேட்டது யார் பை? ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி தஆலா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல் எது, அது எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இருக்கிற அமல்கள்லயே சாலிஹான அமல், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல், நல்ல அமல்னா என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பதிவிட்டது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைய அதற்குரிய நேரத்தில் ஜமாத்துல தொழுகிறது. இது அல்லாஹ் ரொம்ப விரும்புவான். சாலிஹான அமல்கள்ல ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சது இதுதான், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. இமாம் ஜமாத்தோடு நீங்க ஜமாத்து தொழுவீங்க பாருங்க, அது அல்லாஹ் விரும்புறான பை. ஆமா, நிறைய பேர் அதை முடிச்சுட்டு வராங்க, அதனால விளங்கிடணும் அந்த அமல் அல்லாஹ் விரும்பலன்னு தெரியுது. எந்த அமல ரப்பு விரும்புவானோ அதற்கு நாம் முற்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சும்ம, இரண்டாவது பிர்ருல் வாலிதைன். எந்த சாலிஹான அமல் அல்லாஹ் விரும்புறான் தெரியுமா? பிர்ருல் வாலிதைன், உங்க பெற்றோர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்வதை ரப்பே விரும்புறான். இது இரண்டாவது இடம் பிடித்த இடம். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயு ஷையின், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்ல அடுத்து என்னன்னு கேட்டாங்க. சும்ம அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது. இது இப்ப இல்ல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப கண்ணியமானவர்களை சொல்ல வரக்கூடிய நோக்கம், இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுல் இஸ்லாமி கைருன், யார சொல்ல இஸ்லாத்திலேயே சிறந்த அமல் என்னன்னு கேட்டாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, ஹஜ்ரத் ஜாபீர் கேக்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி கைருன், யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்திலேயே ரொம்ப சிறந்த அமல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தக்ரஉ ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லு, அவர் முஸ்லீம்னு தெரிஞ்சிட்டா உடனே சலாம் சொல்லுங்க, இஸ்லாத்திலேயே சிறந்த அமல் நாங்க, சிறந்த அமல் அது. இரண்டாவது சொன்னாங்க, துத்இமு தஆம், பசித்தவங்களுக்கு உணவு கொடுங்க, பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள், அவர்களுக்கு சதகாக்கள் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலையும் பதிவு செய்கிறார்கள். நான் ஏன் இந்த ரெண்டு ஹதீஸையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சேன் அப்படின்னா, நான் சொன்ன மேல உள்ள ஆயத்துக்கும் கீழே உள்ள ஹதீஸுக்கும் முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுவார்கள். மேலே சொல்லப்பட்டது லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, அந்த மௌத்தாகியவன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், யா அல்லாஹ் இன்னொரு ஒரு வாய்ப்பை கொடு, எது நல்ல சாலிஹான அமலோ அதை செய்யறதுக்கு மறுபடியும் உலகத்துல பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு, அந்த சாலிஹான அமலை நான் போய் செய்யணும் ரப்பே என்று அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஆயத்தை நாம் பேசினோம். முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுகளை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் சாலிஹான அமல், தொழுக, முதல் ஜமாத்துல தொழுகிறது. இது விட்டு போனா மறுமையில எத்தனை பெரிய கைசேதம் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி காமிக்கிறான். இன்னொரு ஜென்மத்தை கொடு ரப்பே, நான் அதுல நான் அந்த சாலிஹான அமல் எல்லாம் செய்யறேன் என்று கேட்கப்படுகிறது அந்த மௌத்தாக்கள். ஆனா இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமானாலும் கொடுக்கலாம் முடியாது, அவ்வளவுதான். சான்ஸ் ஒண்ணுதான், மௌத்துக்கு முன்னால நீ அதை பயன்படுத்திக்கிட்டாதான். பாதிரு பில் அமல், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய அமல்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நீண்ட ஹதீஸ், இன்ஷாஅல்லாஹ் பேசுவேன். பின்னாடி யாரும் கவலைப்பட்டு விடக் கூடாது என்று சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மௌத்தான பிறகு கவலைப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கவை? அவன் அப்படி புலம்புகிறான், இன்னொரு ஒரு வாய்ப்பை கொடுன்னு கேட்கிறான் அந்த மௌத்து. ஆனா அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கிறது இல்ல. மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் நம்மள ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் என்ன நம்மளால சேகரிக்க முடியுமோ, நன்மைகளை விரைவாக செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சாலிஹான நல்ல அமல்களை. என்னன்னு தெரியுமா பை, நம்மள்ட்ட ஒண்ணு இருக்குது, எந்த அமலை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவான். ஆனா ஒண்ணு செய்ய சொன்னா அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும். 1000 ரக்காத்து தொழ சொன்னாலும் தொழுதுருவான் நம்மாலு. தொடர்ந்து ஒரு வருஷம் நீ நோன்பு வைக்கணும்னாலும் வைப்பான், நம்மால நோன்பு வச்சிருவான். வருஷம் ஹஜ்ஜி செய்யணும்னு சொன்னாலும் முயற்சி செஞ்சு ஹஜ்ஜி செஞ்சிருவான். ஜகாத்து கொடுனாலும் ஜகாத்து கொடுத்துருவார். அந்த ஜகாத்துல ஒரு பிரிவு தான் முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள், எல்லாம் செய்ய சொன்னால் உடனே செய்து விடுவார்கள். ஆனால் முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள், எதை சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தெரியுமா, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு போய் நின்றா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குமா. ஏதாவது உதவிக்குன்னு போய் நின்றா, சதகாவுக்குன்னு போய் நின்றா, தர்மம் செய்வது அவர்களுக்கு வலிக்கும் என்கிறார்கள் முஹத்திஸ். ஆமாவா இல்லையா? உண்மையான வார்த்தையா இல்லையா? முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, ஆமா, ஒரு 10 ரூபாய் எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமம் இருக்கும், இதெல்லாம் ஒத்துக்கிடணும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது இதெல்லாம் என்ன முதற்கொண்டு ஒரு 100 ரூபாய் அடுத்த ஆளுக்கு செலவு பண்றதுக்கு நமக்கு வலிக்குது, ஒரு 1000 ரூபாய் சிரமப்பட்டவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அடுத்தவர்களுக்கு கொடுப்பது நமக்கு ஒரு சிரமமாக இருக்கிறது. ஏன்னா ஏன் ஜேபு காலி ஆயிரும் என்ற பயமும் அச்சமும்.
சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமல்கள்ல இன்னொரு ஒரு சிறந்த அமல் இருக்குது, அந்த அமல்னால அல்லாஹ்வுடைய கலா கதிரைய மாத்திரும். அது சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. விதி எழுதப்பட்டது இருக்குல்ல, ஜஃபுல் கலம், பேனா காஞ்சி போச்சு, விதி எழுதப்பட்டு விட்டது. ஆமா, விதி அல்லாஹ் எழுதிட்டான் பை, அதை யாராலும் மாத்த முடியாது. ஆனா மாத்த முடியும் யாருமான மட்டும்தான். சத்தமா சொல்லுங்க பை, ரப்பால மட்டும்தான் அந்த விதியை மாற்றுவதற்குண்டான எல்லா ஆற்றலும் இருக்கிறது. மாற்றக்கூடியதற்குண்டான மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அஸ்ஸதகத்து ரத்துல் கலா என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய கலா கதிரையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் சாலிஹான அமல் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அது நீங்க செய்யற சதகா. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறீங்களா 10 ரூபாய், நம்ம எல்லாம் கொடுக்குறோம்ல, 10 100 1000 இருக்கப்பட்டவங்க 10,000 கொடுப்பாங்க, நம்ம கொடுக்குறோமே. நம்மளுடைய விதியவே அல்லாஹ் மாத்தி எழுதுறான் பை. அந்த மவுத்து கவலைப்படுது, யா அல்லாஹ் நிறைய சேர்த்து வச்சேன், வந்த பிறகுதான் தெரியுது அதெல்லாம் இருக்கும் போதே நான் கொடுத்திருந்தா இவ்வளவு சிரமம் ஏற்பட்டு இருக்கவே இல்ல. கால ரப்பிர்ஜிஊன், இன்னொரு வாய்ப்பை கொடு ரப்பே, என் செல்வத்தை அத்தனையும் நான் தர்மம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுமா. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க பை. அப்ப இருக்கும் போதே நம்மளால என்ன சாலிஹான அமல்கள் செய்து விட முடியுமோ அத்தனையும் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.